Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு ஒரு tassel work பண்ண போறோம். ஒரு blouse already work பண்ணி முடிச்சிருக்கோம். அதுல வந்து இந்த மாதிரி flowers வச்சு ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம். அது ஸ்டிட்ச் பண்ணி வரும். அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஒரு tassel ரெடி பண்ணலாம் அப்படி நினைச்சோம். இது எப்படி பண்ணுவோம், இந்த flowers எப்படி பண்ணுவோம் அப்படினா வந்து கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி பண்றாங்க இப்போ நிறைய பேர். அதுல வந்து நெட் cloth கொடுத்து இந்த மாதிரி flowers மட்டும் செஞ்சு வாங்கிட்டேன். ஈவனா வந்து ஒரே சைஸ்ல கொஞ்சம் நிறைய flowers செஞ்சு வாங்கிட்டேன். இத வந்து தனித்தனியா கட் பண்ணி எடுத்துறோம். தனியா கட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நெட் கிளாத்ங்கறனால நமக்கு க்ளூ எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஓரத்துல ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இந்த எட்ஜ்ல மட்டும் கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்ட்டா வரும். சரி, கட் பண்ணிடாம பாத்துக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி ஃபுல்லா எண்ட் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படினா வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு நான் வந்து எப்படி டாசல் ரெடி பண்றேன் அப்படிங்கறத காட்றேன். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பால் ரெடி பண்ணனும். அந்த பாலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கிற அதே நெட் கிளாத்ல டபுள் லேயரா ஒரு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ரெண்டு பீஸ் எடுத்துர்க்கேன். இத வந்து ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட போறோம். ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வந்து நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் சாதாரண ஊசி போதும். நம்பர் 7 எடுத்துர்க்கேன் நான். இது டார்னர் நீடில் சொல்லுவோம்ல, நம்பர் 7 சைஸ் அது எடுத்துர்க்கேன். சோ அத வெச்சு ரன்னிங் ஸ்டிச்சஸ் இது மாதிரி ஓரத்துல போட்டோம் அப்படினா ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்படியே ஃபுல்லா எண்ட் வரைக்கும் ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரணும். ஃபுல்லா முடிச்சிட்டு காட்றேன். சோ இப்போ ஃபுல்லா அந்த ரவுண்ட் ஃபுல்லா தைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது எண்ட் வரைக்கும் வந்தாச்சு இல்லையா? இந்த த்ரெட் எடுத்துக்கலாம். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணதோட அந்த நாட், ஃபர்ஸ்ட் நாட் போட்டிருக்கோம்ல, அந்த நாட் என்ன இருக்கு, இதையும் லைட்டா அப்படி உருவி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேக் வந்து கொஞ்சம் பெருசாகிடும் நமக்கு. இதுக்குள்ள நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃபுக்கு வந்து நான் டால் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டஃப் எடுத்திருக்கேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் காட்டன் டால் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டஃப் வச்சு உள்ள இந்த பால் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சுருக்கு பை தைப்போம்ல, அந்த மாதிரி இது மெத்தடு. நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் இந்த பால். ஸோ கொஞ்சம் நிறையாவே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிட்டு டைட் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் எவ்வளோ தேவைப்படுதுன்னு. ஸோ ஃபுல்லாக நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு த்ரெட் இருக்கு இல்லையா, அது ரெண்டே இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பால் மாதிரி வந்துடும். ஓகேவா? இதுவே வந்து நீங்கள் சில்க் காட்டன் வச்சு பண்ணீங்க அப்படின்னா வந்து இது டிரான்ஸ்பரண்டாக இருக்காது. நம்ம மேலே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வைக்க போகிறோன்றனால டிரான்ஸ்பரண்டாக இருக்கட்டும் பரவாயில்ல. பட் அந்த கிளாத் கலர் வேணுங்கிறதுக்கா அதே கலர் அதே நெட்டு கிளாத் எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு த்ரெட்டையும் வந்து நாட் போட்டுக்கலாம். இது நாட் போட்டனாலும் ஓகே தான், நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இது மாதிரி டைட்டாக நாட் போட்டுட்டு டபுள் நாட் போட்டுக்கோங்க. வேணும்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணிடலாம், டிஸ்டர்ப் ஆகும் அப்புறம். ஸோ ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணும்போது ஜஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துல த்ரெட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஃப்ளவரோட டவுன் சைட்லேருந்து நீடில் போட்டுட்டு இது மேலே ஒரு கிளிப் ஸ்டோன், நம்ம இந்த ஒயிட் கிளிப் ஸ்டோன் இருக்கும்ல, அதில் ஒரு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி இந்த கிளிப் ஸ்டோன் வரணும். வச்சுட்டு பக்கத்துலேயே நீடில் போட்டு திரும்ப ஃப்ளவரோட ஒட்டியே அடுத்த நீடில் வெளியே எடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் அட்டாச் ஆயிடுச்சு, அடுத்த ஃப்ளவர் இந்த இடத்துல வரணும். ஸோ இந்த மாதிரி, அதாவது ஃப்ளவர் ஃபுல்லாக இப்படி தனித்தனியாக இருக்கக்கூடாது, ஒன்று மேலே ஒன்று இப்படி க்ளோஸாக இருக்கணும், கிளஸ்டரான மாதிரி இருக்கணும். இப்படி அடுத்த ஃப்ளவர் இப்படி வரணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ் விட்டு த்ரெட் வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ளவரில் நீடில் கீழேருந்து எடுத்துட்டு மறுபடியும் ஒரு கிளிப் ஸ்டோன் போட்டுட்டு ஸோ நீடில் சூஸ் பண்ணும்போது கிளிப் ஸ்டோன் ஹோல்ஸ்குள்ளே நீடில் போகுதான்றதை மட்டும் செக் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள்.
ஸோ இதே மாதிரி ஒரு ஃப்ளவராக பக்கத்தில் வச்சு அட்டாச் பண்ணிட்டே வரணும். ஃபுல்லாக இந்த பால் ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நல்லா ஒரு பெரிய பால் மாதிரி ஒரு டசல் கிடைக்கும். இது வந்து நாங்கள் ப்ளவுஸில் இதே ஃப்ளவர்ஸ் வச்சனால நல்லா மேட்ச் ஆச்சு. ஏன்னா பேக் நெக்கில் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதனால இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு டசல் பண்ணும்போது இப்போ இதுதான் சென்டர் இல்லையா, ஸோ இதை சுற்றி இப்படி ஒரு லேயர் ஃப்ளவர்ஸ் வரும். மறுபடியும் அடுத்து இன்னும் ஒரு லேயர் அப்படி ஃபுல்லாக எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நல்லா கிளஸ்டராக ரெடி பண்ணணும். ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ அந்த பால் மேலே ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அந்த பாலே தெரியாமல் வெறும் ஃப்ளவர்ஸ் மட்டும் இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக சென்டர். நம்ம இந்த நடுவில் சுருக்கு மாதிரி பண்ணோம்ல, இதுதான் சென்டர். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்கும். இது வந்து அந்த பிளவுஸோட மேட்ச் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பிளவுஸோட பிக்சர் பிளாக்ல அப்லோட் பண்ணுறோம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போவே அப்லோட் பண்ணிடுவாங்க, அதுவும் பாருங்க. அதில் வந்து ஷோல்டரில் ஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கும், கீழே ஃபுல்லாக சுகர் பீட் வச்சு ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பால் பண்ணும்போது க்யூட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வேறு என்ன மெட்டீரியல் வச்சுனாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில்க் காட்டன் மெட்டீரியல் வச்சு பண்ணலாம், இல்லை வெல்வெட் வச்சு பண்ணாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவுட்லைன் இந்த ஃப்ளவரோட சைஸ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி போட்டு வாங்கினீங்கன்னா சூப்பராக ஒன்று போல் ஒரே சைஸில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நமக்கு கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை அப்படின்னா நீங்களே கூட அந்த ஃப்ளவர் அவுட்லைன் போட்டலாம். வெறும் ஜரி மட்டும் வச்சு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டாலே போதும், அதுவே அழகாக இருக்கும். ஒரு 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டு இந்த ஃப்ளவர் ஷேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டு, நெட்டில் பண்ணிங்கன்னா க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம், சில்க் காட்டனில் பண்ணிங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு புது ஐடியாஸ் வந்திருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.